அனைவருக்கும் வணக்கம். நேத்திக்கு நம்மளுடைய சைமன் செபாஸ்டியன் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகனை பார்த்து ஒரு ஆபாசமான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி அவரை கேவலமாக பேசியிருந்தாப்புல, அதுவும் ஒரு பெண் நிருபர்கிட்ட. அதை பற்றி எல்லார் மத்தியிலையும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இப்போ ஒரு செய்தி கிடச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைமன் செபாஸ்டியன் இருக்கான் இல்லையா, அவன் கோபம் வந்துச்சுன்னா மேதகு பிரபாகரன் அவர்களையே குண்டு பையன் அப்படின்னு சொல்லுவாப்புலையா. நான் சொல்லலப்பா, நம்மளுடைய விஜயலட்சுமி அக்கா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஈரோட்டில் இடைத்தேர்தலுக்காக சைமன் செபாஸ்டியன் பரப்புரை மேற்கொண்டுக்கிட்டு இருந்த போது திமுகவினர் மற்றும் காங்கிரஸ்காரங்க போய் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த காணொலியில் பேச போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல பிரபாகரன் அவர்களை குண்டு பையன் சொல்லி கோவம் வந்தால் பேசுவாப்லையாம். யார்? சைமன் செபாஸ்டியன். நம்ம விஜயலட்சுமி அக்கா அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. விஜயலட்சுமி அக்கா பேசுகிற அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் வாங்க. நேற்று தலைவர் பிரபாகரன் அவர்களோட அண்ணா மகனை சீமான் எவ்வளோ கேவலமாக பேசினார் அப்படின்றது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சீமானுக்கு கோவம் வந்தால் தலைவர் பிரபாகரன் அவர்களே அவரோட உருவத்தை கேலி பண்ணும் விதமாக குண்டமகன் அப்படின்னு தான் என்கிட்ட கேவலமாக பேசுவார். அந்த மாதிரி சீமான் என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கிற பல ஆடியோஸை நான் 2011 அஇஅதிமுகவோட காலகட்டத்தில் சீமான் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இல்லையா, அப்போது தலைவர் பிரபாகரனை எவ்வளோ கொச்சையாக பேசியிருக்கார் பாருங்க அப்படின்னு அந்த ஆடியோவை கூட நான் காவல்துறைக்கிட்ட காட்டினேன். அவங்களுக்கே ஆச்சரியமாகி போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த வழக்கை சீமான் நடத்த விடல இல்லையா, எனக்கும் நிறைய அச்சுறுத்தல் கொடுத்து நான் அந்த கேஸை வாபஸ் வாங்க வேண்டியதாக போச்சு. அதனால் அந்த ஃபோனையும் அப்படியே காவல்துறைக்கிட்டே மாட்டிக்கிச்சு. இன்றைக்கி அந்த ஃபோன் என்கிட்ட இருந்துச்சுன்னா உலகமே ஷாக் ஆகிறபடி நிறைய ஆடியோஸை சீமான் தலைவர் பிரபாகரனை பற்றி கொச்சையாக பேசியிருக்கிறத நான் டெலிகாஸ்ட் பண்ணி காட்டி இருந்திருப்பேன். இன்றைக்கி நான் பேசியிருக்கிற இந்த விஷயத்தை போய் சீமான்கிட்ட கேளுங்க, ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க அப்படின்னு கேன்ட்டு போவார். சீமான்ட்ட நான் சொல்கிறேன், நேற்று மீடியா முன்னாடி சொன்னார் இல்லையா, என் மகனுக்கு தலைவர் பிரபாகரன் தான் பெரியப்பா அப்படின்னுட்டு. அந்த குழந்தை மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் சீமான், தலைவர் பிரபாகரனை நீங்கள் பாடி ஷேமிங் பண்ணுற விதமாக குண்டமகன் அப்படின்னு நீங்கள் சொன்னதே கிடையாது அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்கள். நான் கும்புற சிவபெருமான் மேலே சத்தியம் பண்ணி நான் சொல்லுவேன். ஏன்னா இதே காது சீமான் தலைவர் பிரபாகரனை கொச்சையாக பேசியிருக்கிறது கேட்டிருக்குது. இன்றைக்கி நான் தமிழ்நாடு மக்கள்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பத்தை தான் வைப்பேன். சீமானுக்கு மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ணணுன்ற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. அரசை துன்படுத்திக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு தலைவர் பிரபாகரனை கொச்சப்படுத்திக்கிட்டு சீமானுக்கு இருக்கிற ஒரே நோக்கன்றது பணம் பண்ணுறது மட்டும்தான். எல்லாரையும் கொச்சப்படுத்திட்டு இன்றைக்கி தமிழ் பொண்ணு அவரோட சுயநலத்துக்கு நீ என்னோட தமிழ் மக்கள் கூடயே வாழ விடாமல் கர்நாடகாவில் எப்படி நான் துன்பப்படுத்திட்டு இருக்கேன்றது நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதனால் நான் என்ன கேட்குறேன் தெரியுமா, எல்லார் வாழ்க்கையும் சீரழிச்சிட்டு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சீமான் நினைக்கிறாரு இல்லையா, அதுக்கு சரியான பதிலடி நீங்கள் தான் கொடுக்க முடியும். அதனால் தயவு செஞ்சு என்னைய நேசிக்கிறவங்க யாரும் சீமானை ஆதரிக்காதீங்க. மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோவை மக்கள் பார்க்கும்படி டெலிகாஸ்ட் பண்ணுங்க. வணக்கம். பிரபாகரன் அவர்களையே குண்டு மகன் சொல்லி பேசுவானா இந்த சைமன் செபாஸ்டியன்? எப்படிப்பட்ட ஒரு ஈன பிறவி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விசிகா கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் சைமன் செபாஸ்டியன் மேலே ஒரு குற்றச்சாட்டு பதிவு பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, புலிகளை சேர்ந்த சிலர் இறுதி போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் சேஃபாக இருந்த நிலையில் அவங்கள பற்றின விவரங்களை எல்லாம் கியூ பிரிவு போலீஸாருக்கு கொடுத்து அவங்களெல்லாம் காட்டி கொடுத்துருக்கானா இந்த சைமன் செபாஸ்டியன். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது புலிகள் கூட தொடர்பில் இருந்தவங்களோ புலிகளுடைய ஆதரவாளர்களோ கிடையாது, புலிகளையே காட்டி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வன்னியரசு அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு இன்ன வரைக்கும் சைமன் செபாஸ்டியன் தரப்புலேருந்து மறுப்பு வரவே இல்லை. பார்ப்போம் என்னதான் உருட்டுறான் அப்படின்றதையும் பார்ப்போம். சைமன் செபாஸ்டியன் அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்கான்ல, பெரியார் மட்டுமா பெண்ணியம் பேசினார், பெரியார் மட்டுமா சமூக நீதி பேசினார் அப்படி இப்படின்னு. இப்போ தமிழ் தேசியம்ன்றது சைமன் செபாஸ்டியன் மட்டும்தான் பேசுகிறானா? முதல்ல அவன் பேசுகிறது தமிழ் தேசியம் இல்லை, அதை விடுங்க. ஆனால் தமிழ் தேசியம் சைமன் செபாஸ்டியன் மட்டும்தான் பேசுகிறானா? அவனை மட்டும் எதுக்கு இந்த சுவாமி கூட்டங்கள்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க? தமிழ் தேசியம் பேசுகிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்களே, அவங்களையும் தூக்கி வச்சு கொண்டாடலாம்ல. இது எனக்கு கிளம்புற ஒரு கேள்விங்க. இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக காரங்கள்லாம் பெரியார் பேசினதை வச்சு ஓட்டு கேளுங்க பார்ப்போம். ஈரோட்டில் பெரியார் இந்த மவன் சொன்னார், அந்த மவன் சொன்னார், தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார், தமிழை விட்டு ஒளின்னு சொன்னார்,
இந்த மாதிரி பண்ணார், அந்த மாதிரி பண்ணார், கற்பப்பையை வெட்டி எறின்னு சொன்னார், அப்படி இப்படின்ட்டு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி அதை வச்சு ஓட்டு கேளுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைமன் செபாஸ்டியன் சொல்கிறான். இப்போ நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, சைமன் செபாஸ்டியன், நீ பேசின விஷயங்கள், நீ என்னென்ன பண்ணியிருக்க, நீ என்னென்ன நிலைப்பாடுகள் எடுத்திருக்க, இதையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி வாக்கு கேட்க நீ தயாரா? முதல்ல பொட்டமான மயிருன்னு சொன்னது, காளியம்மாளக்கால பிசிறுன்னு சொன்னது, மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகனை பார்த்து மகன்னு சொன்னது, ஒரு நல்ல தமிழை வளர்க்குறாங்க. தமிழை வளர்க்குற லட்சணம் இதுதான். அருமையான தமிழ் சொல், தெளிவான ஒரு தமிழ் சொல்ல யூஸ் பண்ணி நீ தமிழை வளர்த்த லட்சணத்தை மக்கள்கிட்ட சொல்றது, வெள்ளக்கார பிகருங்களா இருக்குது அவன்கிட்ட அப்படின்னு சொன்னது, இல்லைனா உன் கட்சி நிர்வாகியை பார்த்தே வயடாங்கத்தா இருக்க முடிஞ்சா இரு, இல்லைனா கிளம்பு, இது ஏன் கட்சி, பஸ்ஸில் ஒருத்தன் தான் ஓட்டணும், அப்படி இப்படின்னு பேசினல. இந்த மாதிரி சர்வாதிகாரம் பண்ணதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி, இந்த மாதிரி நீ பேசின விஷயங்கள், நீ பண்ணின விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து மக்கள்கிட்ட சொல்லி நீ வாக்கு கேட்க தயாரா? முதல்ல தந்தை பெரியார் பேசின எல்லாத்தையுமே மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, ஏற்றுக்காமலாம் இல்லை. நீ பேசின விஷயங்களெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி பாரு. மானமும் அறிவும் இருக்கிற எவனுமே நீ பேசுனதுக்கு உனக்கு ஓட்டு போட மாட்டான். நீ செஞ்ச விஷயங்களுக்கும் நீ எடுத்த நிலைப்பாடுகள்லையும் உனக்கு எவனுமே வாக்கு செலுத்த மாட்டான். மானமே இல்லாதவனுங்க ஓம்பாக நிற்பானுங்க. அவ்வளோதான் சைமா. நேற்றைக்கு இந்த மஞ்சப்பொடி மாமாப்பைய சாட்டை துறைமுருகன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுறப்போ சில விஷயங்கள் பேசியிருக்கான். அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். சண்டை நேருக்கு நேரு. திராவிடனா தமிழனா, தமிழ் தேசியமா திராவிடனா, கருணாநிதி மகனா பிரபாகரன் பிள்ளையா, சண்டை பார்ப்போம். பெரிய வீராதி வீரனுங்க, சூராதி சூரனுங்க மாதிரி பேசுவானுங்க. இவனுங்க இங்கே வர்றதுக்கே, இந்த மேடைக்கு வர்றதுக்கே சைமன் செபாஸ்டியனை 100 போலீஸார் பாதுகாத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பெரிய வீரன் தானடா நீங்கள்லாம், ஏன் தனியாக வர வேண்டியதானே? காவல்துறைக்கிட்ட இல்லைங்கய்யா நாங்கள்லாம் வீரர்கள்னு சொல்லிட்டு தனியாக வர வேண்டியதானடா. இந்த காணொலியை தெளிவாக பாருங்கள். இந்த காணொலியில் சைமன் செபாஸ்டியன் அவன் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான் காரில். எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பாருங்கள். சுற்றி அவனுடைய பாடி கார்ட்ஸ் ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது சாதாரண மக்கள் கிடையாது, அதெல்லாம் நாம் தமிழர் தொம்பிகள். சரியா? அவங்களுடைய தலைகளில் பாருங்கள், கொஞ்சம் கூட ஒருத்தர்கிட்ட கூட ஹெல்மெட் இல்லை, ஒரு தலையில் கூட ஹெல்மெட் இல்லை. இவன் ஒரு நல்ல தலைவனா. சுற்றி பக்கத்தில் அவனுடைய தொண்டர்கள்லாம் பைக்கில் ஹெல்மெட்டே இல்லாமல் ஒருத்தர் தலையில் கூட ஹெல்மெட் இல்லை, பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறுத்தி, ஏன்பா ஹெல்மெட் எங்கப்பா, ஹெல்மெட் போடாமலாம் இப்படி வராதிங்க, இது வந்து தப்பு, இது வந்து டிராஃபிக் ரூல்ஸை மதிக்கணும், நீங்கள் தான் சட்டத்தை மதிக்கிறவங்களாச்சே, சொல்ல வேண்டியதானே, நிறுத்தி சொல்ல வேண்டியதானே, இப்படி வராதிங்கப்பா, முன்ன பின்ன எதுவும் ஆச்சுன்னா எனக்கு திரள் நிதி தரதுக்கு யாராவது வேணும்ப்பா, தயவு செஞ்சு போய் சேஃபாக இருங்கப்பா, உங்களை மாதிரி இழிச்ச வாயங்களை வச்சுதான்ப்பா நாங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. சொன்னா ஈரோட்டுக்கு போனா அங்க கடுமை எதிர்ப்பாங்க. ஈரோடு தமிழர் மண், இது கொங்கு வேளாள கவுண்டர்களின் மண், இது முதலியார் மண், இது தேவேந்திர வேளாளர் மண், இது பறையர் மண், இது செட்டி மண், இது வன்னியர் மண், இது தேவர் மண், இது நாடார் மண், இது தமிழர் மண். இங்க எந்த தெலுங்கனுக்கோ கன்னடனுக்கோ எவனுக்கும் இடம் கிடையாது. ஜாதி பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்ற கூட்டத்துடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஜாதி பேரையும் சரளமாக சொல்கிறான், கொஞ்சம் கூட ஸ்ட்ரக் ஆகலை, அப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கான் அவ்வளோ ஜாதி பேரையும். நமக்குலாம் வந்து சில ஜாதி பெயர்கள் தான் டக்குன்னு சொல்ல தெரியும், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே இழுக்கும், அவ்வளோவா ஞாபகம் வராது, ஒன்றும் தெரியாது நமக்கு. அது ஜாதியெல்லாம் நமக்கு என்னத்துக்குங்க, அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். இவனுங்களுக்கெல்லாம் பாருங்கள் அப்படியே சரளமாக தெரியுது, ஏன்னா இவனுங்க தான் ஜாதி தானே, ஜாதி இருக்கணும்ல, குடி வேணும்ல, ஜாதி வேண்டாம், குடி இருக்கணும், குடி, தமிழ் குடி, குடி தேசிய கோமாளி பயலுக. வாயில் மட்டும்தான் வசனம், நாங்களாம் ஜாதி பார்க்க மாட்டோம். ஆனால் பாருங்கள், இது வந்து இவங்க மண், இது வந்து இவங்க மண், இது வந்து அவங்க மண், அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த மண்ணாங்கட்டி. நேரடியாக சாதியை சொல்லி தான் வாக்கே சேகரிக்கிறான். இதில் இவனுங்க சாதியில் இருக்கிற டிஸ்கிரிமினேஷன்ஸ் எல்லாம் ஒழிச்சு அப்படியே கிழிச்சிருவானுங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற காணொலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு வயசான ஜாம்பி ஒன்று ஈரோட்டில் இந்த பிரச்சாரம்லாம் மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதில் நேற்றுக்கு பிரச்சாரம் பண்ணுறப்போ வாந்தி எடுத்து வச்சிருக்கு. வாந்தினா அந்த வாந்தி இல்லை, இது வந்து வாந்தி எடுப்பாங்கள்ல எல்லாருமே, சைமன் பேசுகிறதையே வாந்தி எடுப்பாங்கள்ல, அந்த வாந்தியை சொல்கிறேன். அந்த காணொலியை லைட்டாக பார்ப்போம் வாங்க. சீமான் அவர்கள் தான் பெரியாரினுடைய இழிவான செயல்களை, உங்களுக்கு இச்சை ஏற்பட்டால் உன் தாயிடம் செல், உன் தங்கையிடம் செல், உன் சகோதரியிடம் செல், யாருடன் மணந்து கொள், மனம் என்பது கற்பு அல்ல, கர்ப்பப்பை அகற்று, அனைத்தும் தோலுக்கு சமம் என்று பெரியார் அப்பொழுது சொன்னார். நான் உண்மையில சொல்றேங்க,
பெரியாரை பற்றி நான் படிக்கவே. இந்த சாம்பி பேசுகிறதெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு இருந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஸ்டாப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு விளக்கம் தரேன். அண்ட் ஆல்சோ சாம்பி பேசின விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இந்த சாம்பி இப்படி பேசிக்கிட்டே போகிறப்போ ஒரு கட்டத்தில் என்ன தெரியுமா சொல்லுது, இந்த மாதிரி பெரியார் பற்றி நான் படிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அது தீட்டு. பெரியாரை பற்றி பேசணுன்னா முதல்ல படிச்சிருக்கணும். ஒருத்தவங்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? தெரியல அப்படின்னா தற்குறித்தனமாக பேசணும் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். இப்போ சைமனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சைமன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான், சைமன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் யாருக்கான ஆள், அவன் சமூகத்தை எந்த நிலைமைக்கு மாற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சதுனால தான் சைமனை எதிர்த்து நம்ம பேசுகிறோம், சைமன் மேலே விமர்சனம் வைக்கிறோம், சைமன் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறோம் இல்லையா? அப்போது ஒரு நபரை பற்றி தெரியாமலே ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும்? எவ்வளோ அறிவு இருக்கும்? அறிவு கொஞ்சமாவது இருந்தாலும் இப்படிலாம் பேச மாட்டாங்க. அறிவே இல்லைன்றது மாதிரி நம்ம சந்தேகிக்க வேண்டியது இருக்குது. அதாவதுங்க, எந்த விஷயத்துலையுமே தீட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு பேசினவர் இவங்களுக்கெல்லாம் தீட்டான். எங்கேயாவது இப்படி ஒரு முட்டாள் கூடத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தரை பற்றி படிக்காமலே அவர் எது சொன்னாலும் தப்பாக தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்தோ எவனோ ஏதோ ஒரு பொது புத்தியிலேருந்து எங்கேருந்தோ எதாவது சொல்லியிருப்பான். அதை கேட்டுக்கிட்டு அவர் தப்பாக தான் சொல்லியிருப்பார், அதனால் அவரை பற்றி படிக்கிறதே தீட்டு, அது படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிற ஆட்கள், அந்த ஆட்களே அந்த நபரை பற்றி பேசுகிறாங்க பாருங்கள். அவர் இப்படி தான் சொன்னார், அவர் அப்படி தான் சொன்னார், அவர் வந்து யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலான்னு சொன்னாராம். சைமன் செபாஸ்டியன் வேற மாதிரி சொன்னால் இப்போ என்னென்னா இந்த வயசான சாம்பியை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னாராம். இப்படி ஒரு நபரை பற்றி படிக்காமலே அந்த நபரை பற்றி அவதூறு பரப்புறாங்களே, இவங்களுக்குலாம் மண்டையில் அப்போ என்ன தான் அறிவு இருக்கும்? அதையும் கேட்டுக்கிட்டு ஒரு முட்டாள் கூட்டம் கீழேருந்து விசில் அடித்து கை தட்டி என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கு. என்னத்தை சொல்ல, இதை கூட பகுத்தறிய தெரியாத ஒரு முட்டாள் கூட்டமாக இருக்கானுங்க. இதை தான் பெரியார் சொன்னார், யார் என்ன சொன்னாலும் உனக்கு அது சரின்னு பட்டால் மட்டும் அதை என்கரேஜ் பண்ணு, அதை எடுத்துக்கோ, இல்லைன்னா அதை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தறிய சொல்லி தந்திருக்கார். இந்த பகுத்தறிகிற திறன் தான் இந்த சாம்பிஸ் கிட்ட சுத்தமாகவே இல்லை. ஆனால் ஒன்றுங்க, ஒரு நல்ல விஷயம் இந்த தற்குறி கூட்டத்தால் நமக்கு நடந்திருக்கு அப்படின்னா, பகுத்தறிய தெரியாத ஒரு முட்டாள் மூடர் கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு உதாரணத்துக்கு இவங்களையெல்லாம் காட்டலாம் அப்படின்றதுக்காவது இவங்கெல்லாம் உதவுறாங்கல்ல, அது வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சிங்க. அது ஒன்று, இவங்களால ஒரு நல்லது நடக்குது. ஏன்னா நம்ம முட்டாள் இருக்கிறதுலே அடி முட்டாள்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்காவது விளக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு யாரை காட்டுறது? நம்ம சில பேர் இருப்பாங்கங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமாக பேசுவாங்க, ஆனால் எப்பவுமே முட்டாள்தனமாக இருக்க மாட்டாங்க. சில இடத்துல அவங்க வந்து கொஞ்சம் அறிவாளிகளாக நம்மளுக்கு தெரிவாங்க, கொஞ்சம் நல்லா தான் பேசுகிறாங்களே, ஆமாம் கரெக்டு தான், இவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் எப்பவுமே முட்டாளாக அடி முட்டாள் முழு மழு மட்டைகள் அப்படின்னு சொல்லி யாரையாவது காட்டணும், அதுக்கு எக்ஸாம்பிள் யாரையாவது காட்டணும் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த கூட்டத்தை தான் எடுத்துக்கொண்டு போய் மக்கள்கிட்ட காட்ட வேண்டியது இருக்குது. ஸோ மழுமட்டைகள் முழு தற்குறிகள் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் இவங்கெல்லாம் தான் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க மக்களே. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசிக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை, டேக் கேர்.